ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா சீனி இல்லாமல் சத்தான பிஸ்கட் எப்படி ரொம்ப சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்னும் நிறையா இதே போல் சத்தான ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறமா 20-25 பாதாம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நமக்கு மாவாக வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடு கொடுத்து எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பட்டர். நம்மளுக்கு இந்த மாதிரி அடித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு அடித்து எடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் மாவை சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக மைதா மாவில் செய்யும்போது மைதா மாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ராகி மாவில் செய்யும்போது ராகி மாவு கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சலிச்சிட்டு சேர்க்கும்போது பிஸ்கட் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாவு கொஞ்சம் உதிரியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர கிடச்சிச்சின்னா நீங்கள் பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி பால் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துக்கிட்டாலே போதும். அப்படின்னா தான் நம்மளுக்கு பிஸ்கட் லேயராக கிடச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. அதுவும் மேடும் பள்ளமாக இல்லாமல் சமமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு பிஸ்கட் எல்லாமே ஒரே அளவில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவில் விருப்பமோ நீங்கள் அந்த கட்டர் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 170 டிகிரியாக கம்மி பண்ணிக்கோங்க. 18-20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இந்த பேக்கிங் டைம் எடுத்துருக்கிற இந்த பிஸ்கட்டோட திக்னஸை பொறுத்தும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப மெல்லிசாக உருட்டிட்டிங்கன்னா அது கம்மியான டைம் தான் எடுக்கும், 15 நிமிஷத்துக்குள்ளே தான் எடுக்கும். சப்போஸ் கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 18-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதான், பிஸ்கட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ட்ரேலையே ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த பிஸ்கட் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சுட்டுருங்க. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.